சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அதான் உங்கள் இருவருக்கும் சேர்த்து உங்கள் மகன் இடும்பன் எனக்கு துரோகம் செய்து விட்டானே. தாமரையை அழைத்துக் கொண்டு எங்கேயோ சென்று விட்டான். அவன் எங்கிருக்கிறான், என்னவானான் என்று இதுவரை ஒரு தகவலும் இல்லை. இடும்பனை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறோம் என்று என்னிடம் உறுதியளித்துவிட்டு சென்ற நீங்கள் இருவரும் இப்பொழுது இப்படி வெறும் கையுடன் வந்து நிற்கிறீர்கள். நான் இதை சிறிது கூட எதிர்பார்க்கவில்லை. தாயே, நாங்களும் அவனை தேடி காடு முழுவதும் அலசி பார்த்து விட்டோம். அவன் போகும் அத்தனை இடங்களுக்கும் சென்று பார்த்தோம். எங்கள் உறவுக்காரர்கள் அனைவரின் இடத்திற்கும் சென்று அவன் வந்தானா என்று விசாரித்தோம். ஆனால் அவன் அங்கு எங்கேயும் வரவில்லையாம். உங்கள் இருவருக்கும் சிறிதேனும் பொறுப்பிருந்தால் இப்படி ஒரு பதிலை சொல்வீர்களா? நாள்தோறும் இடும்பன் விஷயம் என்னவாக இருக்கும்? அவன் கிடைத்திருப்பானா இல்லையா என்று நான் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நீங்களோ பெற்ற மகன் எங்கு போனான், என்னவானான் என்று தெரியவில்லை என்று என்னிடமே சொல்கிறீர்கள். அவனை பற்றிய ஒரு செய்தி கூடவா உங்களுக்கு கிடைக்கவில்லை? தாயே, இடுமனை பற்றிய ஒரு செய்தி இருக்கின்றது. ஆனால் அது சற்று தாமதமாக கிடைத்த செய்தி. அந்த செய்தியினால் இப்போது எந்த ஆதாயமும் இல்லை. இருப்பினும் அது தங்களுக்கு தெரியப்படுத்தி விடுவது நல்லதென்று எனக்கு தோன்றுகிறது. என்ன செய்தி அது? சிறிது நாட்களுக்கு முன் இடும்பன் காட்டிற்கு வந்திருந்தானாம். அப்படி வந்தவன் தன்னுடைய சொந்த செலவுகளுக்கு காசு தேவைப்படுகிறது என்பதனால் சோழ நாட்டிற்கு வந்து அங்கு இருக்கும் அரசு அதிகாரி ஒருவரிடம் பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு சென்றானாம். சோழ அதிகாரியிடமிருந்து பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு திரும்பவும் காட்டிற்கு வந்தவன் தனது நண்பன் பைரவனை துணைக்கு அழைத்துக் கொண்டு அங்கிருந்து மீண்டும் சென்று விட்டானாம். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதை சொன்னது யார்? அது வேலப்பன் என்ற இடும்பனின் மற்றொரு நண்பன். அந்த வேலப்பனை நான் பார்க்க வேண்டும். அவனிடத்தில் எனக்கு இடும்பனை பற்றி இருக்கும் சில சந்தேகங்களை நான் கேட்க வேண்டும். அவனை நீ உடனே சென்று என்னிடம் அழைத்துக் கொண்டு வா. தாயே, அந்த வேலப்பன் என்னிடத்தில் தனக்கு தெரிந்த உண்மைகள் அனைத்தையும் கூறிவிட்டான். தான் சொன்னதை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற உறுதிமொழியையும் என்னிடம் வாங்கிவிட்டான். ஓஹோ, உன் உறுதிமொழியை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், அப்படித்தானே? சரி விடு. என் வழியில் நானே அவனை இங்கு வரவழைத்து விசாரித்துக் கொள்கிறேன். தாயே, அவனை இங்கு வரவழைப்பதைத்தான் நான் வேண்டாம் என்கின்றேன். ஏன்? அவனை நான் சந்திக்க கூடாதா? அவனிடத்தில் என் சந்தேகங்களை நான் கேட்கக்கூடாதா? எதனால் அவனை நான் வரவழைக்க வேண்டாம் என்கிறாய்? தாயே, அந்த வேலப்பன் அடுத்த முறை இடும்பன் காட்டிற்கு வரும்போது எனக்கு முன்கூட்டியே தகவல் தருவதாக கூறியிருக்கின்றான். அவனை நீங்கள் சந்தித்து பேசினால் எச்சரிக்கையாகி விடுவான். வேறு தகவல் தருவதை நிறுத்தி விடுவான். அதனால் இடுமனை பற்றி அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும் என்று எனக்கு தோன்றுகிறது. நீ சொல்வதும் ஒரு விதத்தில் சரிதான். உன் சந்தேகம் நியாயமானதுதான். தற்சமயத்திற்கு நான் அந்த வேலப்பனை சந்திக்காமல் இருப்பதுதான் நல்லது. சரி, நீங்கள் இருவரும் புறப்படுங்கள். இடும்பனை பற்றி எந்த செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை உடனே வந்து என்னிடத்தில் சொல்லுங்கள். ஆகட்டும் தாயே, நாங்கள் வருகிறோம். தாயே, எனக்கு ஒரு சந்தேகம். உன் சந்தேகம் என்னவாக இருக்கும் என்று என்னால் யூகிக்க முடிகிறது மாதிரி. இடும்பன் செலவிற்கு பொற்காசுகளை வாங்கியது ஒருவேளை அது என் கணவராக இருக்குமோ என்பதுதானே உன் சந்தேகம்? ஆமாம் தாயே, சரியாக யோகித்து விட்டீர்கள். ஆனால் அப்படியும் உறுதியாக சொல்ல முடியவில்லை.
இடும்பனை தேடி கண்டுபிடிக்க இடும்பனே எப்படி நம் ஐயாவிடம் பொற்காசு வாங்கி இருக்க முடியும்? அதுதான் எனக்கு புரியவில்லை. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. ஆமாம் ஆமாம், அந்த இடும்பன் மிகவும் புத்திசாலியாகத்தான் இருக்க வேண்டும். என் கணவரிடத்தில் அவனை இடும்பனாக அல்லாமல் வேறு ஒருவனாக அறிமுகமாகி இருக்க வேண்டும். இடும்பனை தேடி கண்டுபிடிப்பதாக என் கணவரிடத்தில் சொல்லி அவனே பொற்காசுகளையும் பெற்றுக்கொண்டு சென்றிருக்க வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மை வெளிவராமலா போய்விடும்? மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் என் பணிவான வணக்கம். மன்னரை உடனே வந்து சந்திக்கும்படி எனக்கு அழைப்பு வந்தது. இளவரசியாரின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க வந்திருக்கும் இளவரசர்களுக்கு நாம் தந்த மதிய விருந்தில் நீங்களும் மகாராணியாரும் கலந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் இருவருமே அதில் கலந்து கொள்ளவில்லை. சேர மன்னர், சேர ராணி இருவரில் ஒருவர் கூட எங்களுக்கு தரப்பட்ட இந்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லையே என்று ஏமாங்கத நாட்டு இளவரசர் இளம்போரணனும் விதர்ப்ப நாட்டு இளவரசர் மேருமந்திரனும் தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் தங்களுடைய வருத்தத்தை தெரியப்படுத்தினர். மற்ற இளவரசர்கள் யாரும் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. மன்னவா, தவறாக நினைக்க வேண்டாம். நம் சேர நாட்டின் சார்பாக தந்த மதிய விருந்தில் தாங்கள் ஏன் வந்து கலந்து கொள்ளவில்லை என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? நீங்கள் இருவரும் வந்து கலந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் கூட எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள் இருவருமே வரவில்லை. என்ன அமைச்சரை இப்படி கூறுகிறீர்கள்? நாங்கள் மதிய விருந்தில் வந்து கலந்து கொள்வதாக யாரிடத்திலும் கூறவில்லையே. வந்திருந்த இளவரசர்களை தாங்கள் தானே அறிமுகம் செய்து வைத்தீர்கள். இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நம்மை கௌரவப்படுத்த வந்திருக்கும் இந்த இளவரசர்கள் அனைவருக்கும் நம் சேர நாட்டின் சார்பாக மதிய விருந்தளியுங்கள் என்றுதான் மன்னர் சொன்னார். அதில் நாங்கள் வந்து கலந்து கொள்வதாக மன்னர் சொல்லவில்லையே. அமைச்சரே, மதிய விருந்து நல்லபடியாக நடைபெற்று முடிந்ததா? நல்ல முறையில் நடைபெற்று முடிந்தது மன்னவா. அதில் கலந்து கொண்ட இளவரசர்கள் அனைவருமே விருந்து மிகச் சிறப்பாக இருந்தது என்று பாராட்டினார்கள். மன்னவா, சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க வந்திருக்கும் இளவரசர்கள் பற்றி தாங்களும் மகாராணியாரும் என்ன அபிப்பிராயம் கொண்டுள்ளீர்கள்? நம் இளவரசியாருக்கு ஏற்ற வரனாக அமையும் தகுதியுடையவராக எந்த நாட்டு இளவரசர் இருக்கிறார்? அதை பற்றி உரையாடுவதற்காக தான் தங்களை இப்பொழுது வர சொன்னேன். சொல்லுங்கள் மன்னவா. தங்கள் அபிப்பிராயம் எந்த இளவரசர் மீது இருக்கிறது? மகாராணியாரின் அபிப்பிராயம் தான் என்ன? எங்கள் இருவருக்குமே வந்திருக்கும் எந்த நாட்டு இளவரசர் மீதும் அபிப்பிராயம் இல்லை. இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள வரும்படி பல்வேறு நாட்டு இளவரசர்களுக்கு அழைப்பு அனுப்பினோம் என்று நம் பிரதானியார் சொன்ன யோசனையை ஏற்று அவர்களுக்கெல்லாம் முறைப்படி அழைப்பு அனுப்பினோம். அவர்களையெல்லாம் இங்கு வரவழைக்க சொன்னதற்கு காரணமே இளவரசி பரிவாதினிக்கு இங்கு வருகை புரியும் பன்னாட்டு இளவரசர்களில் யார் ஒருவர் மீதாவது ஈர்ப்பு வரும். அப்படி ஒரு ஈர்ப்பும் ஈடுபாடும் எந்த இளவரசர் மீதாவது பரிவாதினிக்கு வந்துவிட்டால் அந்த இளவரசரையே பரிவாதினிக்கு மனம் முடித்து விடலாம் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கு வருகை புரிந்திருக்கும் அத்தனை நாட்டு இளவரசர்களுமே பொறுப்பில்லாதவர்களாக, பொருத்தம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். வந்திருப்பவர்களில் ஒருவர் கூட சோபிக்கவில்லை. எங்கள் இருவரின் எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி ஒரு இளவரசர் கூட இங்கு வந்திருக்கவில்லை. எங்கள் இருவருக்குமே வந்திருக்கும் இத்தனை இளவரசர்களில் ஒருவர் மீது கூட ஈடுபாடு வரவில்லை எனும்போது எங்கள் மகள் பரிவாதினிக்கு மட்டும் எப்படி ஈடுபாடு வந்துவிடும்? நான் நிச்சயமாக சொல்கிறேன், வந்திருக்கும் இளவரசர்களில் ஒருவரை கூட எங்கள் மகள் பரிவாதினி தன்னுடைய எதிர்கால கணவராக தேர்ந்தெடுக்க மாட்டாள். நாங்கள் தேர்ந்தெடுப்பதற்கு தகுதியான வரனாக ஒரு இளவரசர் கூட இங்கு வருகை புரியவில்லை. அதுதான் உண்மை. மன்னவா, இப்போது நாம் என்ன செய்வது? இளவரசி பரிவாதினியின் பிறந்த நாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்க வருகை புரிந்திருக்கும் அந்த இளவரசர்கள் அனைவரையும்
விழா நிகழ்ச்சிகளை சற்று தள்ளி வைத்துள்ளோம் என்பது போன்ற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர்களை எல்லாம் திருப்பி அனுப்பி வைத்து விடுவோமா? அவசரப்படாதீர்கள் அமைச்சரே. நான் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் உங்களிடம் சொல்லவில்லை. நாம் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் இப்படி வீணாகின்றதை என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன், அவ்வளவுதான். மற்றபடி இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழா முன்பே நாம் திட்டமிட்டபடி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். நாம் திட்டமிட்டபடியான அத்தனை நிகழ்ச்சிகளும் அன்று நடைபெறும். இப்பொழுது வருகை புரிந்திருக்கும் அத்தனை நாட்டு இளவரசர்களும் அவர்களுக்குரிய அந்தஸ்துடன் நடத்தப்படுவார்கள். அவர்களை பரிவாதினியின் பிறந்தநாள் அன்று சிறப்பு விருந்தினர்களாக கௌரவிக்கப்படுவார்கள். இது எதிலும் எந்த மாற்றமும் இல்லை. ஆமாம் அமைச்சரே, பிறந்த நாள் விழா நிகழ்ச்சிகள் எங்கள் இருவரின் கருத்து. இது இரண்டையும் ஒன்றாக்கி நீங்கள் குழம்ப வேண்டாம். நாம் ஏற்கனவே திட்டமிட்டபடி அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அதில் இரண்டாவது கருத்துக்கு இடமே இல்லை. அதேபோல் வேறு நாட்டிலிருந்து இளவரசர்களை வரவழைக்கும் எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள இப்பொழுது வந்திருக்கும் இதே இளவரசர்கள்தான் இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழாவில் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறார்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்பொழுது நீங்கள் போகலாம். உத்தரவு மன்னவா. வருகிறேன் மகாராணி. என்ன அண்ணியாரே, இன்னும் எத்தனை நேரத்திற்கு இப்படி ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருக்க முடியும்? இன்னுமா உங்கள் ஓவிய பணி முடியவில்லை? இலை தாமரை, நான் ஓவியத்தை முழுவதுமாக தீட்டி முடிக்க இன்னும் நிறைய நேரம் தேவைப்படும். நீ வேண்டுமானால் சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். பிறகு வந்து நின்றால் போதும். இப்படி நான் பாதையில் சென்றால் உங்கள் ஓவிய பணி பாதிக்காதா? இல்லை, பாதிக்காது. ஏனென்றால் உன் ஓவியத்தின் வரைபடத்தையும் வண்ணத்தையும் தீட்டிவிட்டேன். அதை முழுமை செய்ய வேண்டிய பணி மட்டும்தான் மீதம் இருக்கிறது. பரவாயில்லை, நான் நிற்கிறேன். ஓவியத்தை முடித்து விடுங்கள். அப்படியானால் சரி. என்னடா தாங்கள் செல்வதை பார்த்தால் அந்த புறத்திற்குள் செல்வது போல் உள்ளது. அந்த புறமாக இருந்தாலும் இந்த புறமாக இருந்தாலும் எந்த புறமாக இருந்தாலும் என்னுடன் வர வேண்டும். அந்த புறத்துக்குள் அனுமதி இல்லாமல் நுழையக்கூடாது என்று தங்களுக்கு தெரியாதா? அப்படியா? அப்படி என்றால் நீ ஒரு காரியம் செய். நீ சேர மன்னரிடம் சென்று வேண்டாம் வேண்டாம், நீ சேர ராணியிடம் சென்று எங்கள் விதர்ப்ப நாட்டு இளவரசர் உங்கள் இளவரசி மீது மோகமாக இருக்கிறார், தாகமாக இருக்கிறார். ஆகவே அந்த புறத்திற்கு சென்று அவரை காண வேண்டும், பழக வேண்டும், காதலிக்க வேண்டும் என்று ஒரு அனுமதி ஓலை வாங்கி வருகிறாயா? நல்ல யோசனை, இதோ வருகிறேன். அடே, சேர நாட்டிற்கு விருந்தாளியாக வந்த என்னை சிறைச்சாலைக்குள் அனுப்பி கைதியாக்கி கலிதென்ன வைக்க பார்க்கிறாயா? இளவரசே, யாரிடமாவது மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது? கவலையப்படாதே, என்னிடம் அருமையான யோசனை இருக்கிறது. என்ன யோசனை? நானாக இங்கு வரவில்லை, அந்த புறத்திற்குள் என்னை இவன்தான் அழைத்து வந்தான் என்று உன்னை காட்டிவிட்டு நான் ஓடிவிடுவேன். இளவரசே, வாயை பொத்திக் கொண்டு அமைதியாக என்னுடன் வா. தாங்கள் முன்னே செல்லுங்கள். என்னை முன்னே செல்ல விட்டு நீ எங்கு செல்கிறாய்? தாகமாக இருக்கிறது, தண்ணீர் அருந்தி விட்டு வருகிறேன். தடாகம் இருக்கிறது, நீந்தி கொண்டே அருந்தலாம், வா. ராதகா,
என்னை வைத்து ஓவியம் வரைய வேண்டும் என்ற சிந்தனை திடீரென்று உங்களுக்கு எப்படி தோன்றியது? புலவரின் மகளாயிற்றே. கலைகளில் ஈடுபாடு இருக்காதா? ஓவியம் வரைவது என் சிறுவயது பழக்கம். வாழ்பயிற்சி, சிலம்பு கற்க ஆரம்பித்தவுடன் ஓவியத்தில் சிறிது நாட்டம் இல்லாமல் இருந்தது. அதனால் பழைய கைவண்ணம் இன்னும் இருக்கிறதா என்பதை சோதிக்கவே உன்னை பார்த்ததும் ஓவியம் தீட்டத் தொடங்கிவிட்டேன். ஏன் நின்று விட்டீர்கள்? அங்கு பாரடா. இளவரசி, எனக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டதா? கேட்டு தொலை. இருவரில் யார் சேரநாட்டு இளவரசியாக இருக்கும்? மடையா, பளிங்கு சிலைக்கு வெளிச்சம் போட்டு காட்டியதை போல், பொன்னை உருக்கி வார்த்து எடுத்தது போல், பளபளக்கும் தங்க நிற மேனியுடன் ஓவியத்திற்கு மாதிரியாக நின்று கொண்டிருக்கிறாளே ஒரு பெண், அவள்தானடா சேர நாட்டின் இளவரசி பரிவாதினி. அது எப்படி அவ்வளவு உறுதியாக கூறுகிறீர்கள்? இதெல்லாம் இளவரசர் கண்களுக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை போன்ற எடுபடிகள் இளவரசே. சரியடா, உதவியாளனுக்கு தெரியாது என்று சொல்ல வந்தேன். அப்படி என்றால் ஓவியத்தை வரைந்து கொண்டிருப்பது யாராக இருக்கும்? அவளும் உயர் ரக ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறாளே. ஓவியத்தை வரைந்து கொண்டிருப்பது வேறு யாரும் அல்ல, இளவரசியின் பணிப்பெண். பணிப்பெண்ணா? இளவரசி, அந்த பணிப்பெண்ணும் உயர் ரக ஆடைகளை அணிந்து கொண்டிருக்கிறாளே. அதில்தான் சேர நாட்டு இளவரசின் பெருந்தன்மை வெளிப்படுகின்றது. தனது பணிப்பெண்ணிற்கும் உயர்ந்த ரக ஆடை தருவதற்கு எத்தகைய பெருந்தன்மை இருக்க வேண்டும்? என்னடா பெருமூச்சு விடுகிறாய்? இல்லை, சேர நாட்டு இளவரசிக்கு இருக்கும் பெருந்தன்மை விதர்ப்ப நாட்டு இளவரசிக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்தேன், பெருமூச்சு விட்டேன். சரி சரி, தாங்கள் ஆசைப்பட்டபடி சேர நாட்டு இளவரசியை பார்த்து விட்டோம். இனி யாருக்கணும் படாமல் இங்கிருந்து இருவரும் ஓடி விடுவோமா? மடையா, அவர்கள் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்து சேர நாட்டு இளவரசியை நேரில் பார்த்துவிட்டு அவளிடம் அறிமுகமாகிக் கொள்ளாமல் நான் எப்படிடா போக முடியும்? சேர மன்னரிடத்தில் அறிமுகமாகும் பொழுது என்னுடன் மேலும் எத்தனை நாட்டு இளவரசர்கள் இருந்தார்கள்? எத்தனை நாட்டு இளவரசர்கள் இருந்தால் என்ன இளவரசி? விதர்ப்ப நாட்டு இளவரசர் தங்களுக்கு இணையாகுமா? தங்கள் அளவிற்கு கம்பீரமும் லட்சணமும் அழகும் அங்கு யாருக்கு இருக்கிறது? எதற்காக மற்றவர்களை பற்றி கவலைப்பட வேண்டும்? எனது உடற்கட்டு, எனது உயரம், எனது வெள்ளை நிறம், இது மற்ற இளவரசர்களுக்கு இல்லைதான். அதற்காக நான் மெத்தனமாக இருக்க முடியுமா? நிலைமை எப்படி வேண்டுமானாலும் மாறிவிடும். என்னிடத்தில் ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்கள் இருந்தாலும் சேர நாட்டுடன் ஒப்பிடும் பொழுது விதர்ப்ப நாடு ஒரு சிற்றரசு தானே, சேர நாடோ பேரரசு. ஒரு பேரரசை சிற்றரசு வளைத்து போட வேண்டும் என்றால் சில நெளிவு சுழிவுகளை பிரயோகப்படுத்திதான் தீர வேண்டும். முதலில் இளவரசியாருக்கு நான் அறிமுகமாகி அவர் மனதில் இடம் பிடிக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனது விருப்பத்தை அவரிடம் வெளிப்படுத்த முடியும். இதெல்லாம் சொன்னால் உனக்கு புரியாது. ஏனென்றால் இதன் பெயர்தான் ராஜதந்திரம். புரிகிறதா? வா, எப்படி தந்திரமாக மந்திரம் செய்கிறேன் என்று அங்கு வந்து பார். சேர நாட்டு இளவரசியாருக்கு இந்த மேரு மந்திரனின் பணிவான வணக்கங்கள். என் பெயர் மேரு மந்திரன், பெருமை மிகுந்த செல்வாக்கு நிறைந்த விதர்ப்ப நாட்டின் இளவரசன். இளவரசியாரே, வேண்டாம், இடையில் எதுவும் பேச வேண்டாம். முதலில் நான் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகிறேன், இல்லை என்றால் மறந்து விடுவேன். நான் வேண்டுமானால் எடுத்து தரவா இளவரசி? நான் இதுவரை கலிங்க நாட்டு இளவரசியை பார்த்திருக்கிறேன், காந்தார நாட்டு இளவரசியிடம் பேசியிருக்கிறேன், மங்களபுரி இளவரசியுடன் உணவருந்தி இருக்கிறேன், மருத நாட்டு இளவரசியுடன் திருவிழா சென்றிருக்கிறேன். நினைவிலடா முட்டாள், நடுவில் பேசாதே, மறந்து விடுவேன். எங்கே விட்டேன்? நடுவில் பேசாதே என்று கூறினேன். ஞாபகம் வந்து விட்டதா? அப்புறம் எதற்கு?
வந்து விட்டதா? ஞாபகம் வந்து விட்டது. திருவிழா சென்றிருக்கிறேன். ஆனால் எந்த நாட்டு இளவரசியிடமும் இல்லாத ஏதோ ஒரு அழகு, ஏதோ ஒரு ஈர்ப்பு சேர நாட்டின் இளவரசியான உன்னிடம் இருக்கிறது. அந்த ஈர்ப்பு என்னை வந்து விட்டது. எதற்கடா இழுத்தாய்? எல்லாம் ஒரு பாதுகாப்புக்கு தான். உன் பாதுகாப்பிற்கா என் பாதுகாப்பிற்கா? இளவரசியாரே, உங்கள் அழகு, ஒரு லாவண்யம், யவ்வனம், இந்த அனைத்திற்கும் நான் அடிமையாகிவிட்டேன். இதோ பாருங்கள், இது அந்த புறம். நீங்கள் இங்கு வந்ததை தவிர இதில் அழகை வேற வர்ணிக்கிறீர்களா? ஏய் பணிப்பெண்ணே, ஒரு இளவரசன் இளவரசியிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு என்ன இங்கு வேலை?